எந்த காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கிறதுல வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் அது நடக்குது. அவங்களுக்கும் இதுல இருந்து பணம் கைமாறு. 11 மணிக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிடுவாரு. 11:05 நீங்க மணலில் போங்க, எந்த அதிகாரியும் கேட்க மாட்டான். அந்த அதிகாரி கேட்டானா அந்த அதிகாரி அங்க இருக்க மாட்டான்னு சொன்னார் ஒருத்தர் கரூர் மாவட்டத்துல. 4.5 வருஷம் ஆயிடுச்சு. என்ன நடந்துகிட்டு இருக்குது? இவங்க பிஎல்ஓ, இவங்க திமுக ஸ்டாலின் படமும் கருணாநிதி படம் போட்ட பையத்தை வச்சுக்கிட்டு போறாங்க. இவங்க கிட்ட படிவம் இல்லை, ஆனா படிவம் இருக்கிறது இவங்க தான் படிவத்தை இஷ்யூ பண்றாங்க. ஒரு சில இடங்கள்ல, ஒரு சில பூத்துல திமுகவினர் அந்த படிவங்களை மொத்தமா வாங்கிடுறாங்க. வாங்கி அவங்களே இஷ்யூ பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த இருப்பிடத்துல இல்லாதவங்களை, வெளியூர்ல இருக்கிறாங்க, அவங்க வெளியூர்ல செட்டில் ஆகி தூத்துக்குடியில இருக்கிறாங்க. தூத்துக்குடியில ஓட்டு இருக்குது. அவங்க போயே 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அந்த படிவத்தை திமுக காரங்க பிஎல்ஓட்ட மிரட்டி வாங்கிட்டு போய் அவங்க கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வெளியூர் படிவங்கள்லாம் ஓட்டா சேர்த்துறதுக்கான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது. அது சம்பந்தமாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்னும் பிஎல்ஓ நிறைய பேர்த்துக்கு இன்னும் முழுசா இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் சம்பந்தமான விளக்கம் தெரியல. ஒரு சில பிஎல்ஓ அந்த முகவரியில வசிக்கல அப்படின்னா அந்த படிவம் கொடுக்க மறுக்கிறாங்க. ஒரு சில பிஎல்ஓ யாரு கேட்டாலும் கொடுக்குறாங்க. இன்னொரு பிஎல்ஓ சிங்கிள் படிவம் கொடுக்குறாங்க. ஒரு படிவத்தை மட்டும் கொடுத்துட்டு ஒரு படிவத்தை கையில வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான குளறுபடிகள்லாம் இருக்கு. அது சம்பந்தமா மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்துருக்குறோம். அவங்களும் நேற்றோட மீட்டிங் போட்டு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம். அது எப்படி கலெக்ட் பண்ணுறது என்னங்கிறதெல்லாம் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த படிவம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் திருத்தங்கள் இருக்கும். அப்போ நாங்கள் ஃபார்ம் 8 கொடுத்து அந்த இருப்பிடத்துக்கே முகவரி மாற்றம் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒரு சொந்த வீடு இருக்குது, அவங்க படிப்புக்காகவோ அல்லது வேலையில் இருக்கிறதுக்காகவோ வேறு இடங்களுக்கோ வேறு ஊர்களுக்கு குடிமாறுனா அவங்களுக்கு அந்த ஓட்டு உரிமை அங்கே கொடுக்கலாம். வாடகைக்கு இருக்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க, இங்கே இருந்துட்டு வெளியூர் போயிடுறாங்க, அந்த ஓட்டுக்கும் படிவம் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தா இந்த எஸ்ஐஆரினுடைய நோக்கம் நிறைவேறாமல் போயிடும். இந்த தவறுகளை சரி பண்ண முடியாதுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதையெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குதுங்க நடந்ததுங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கோம். அங்கே பாரு, இவங்க பிஎல்ஓ, இவங்க திமுக ஸ்டாலின் படமும் கருணாநிதி படம் போட்ட பையத்தை வச்சுக்கிட்டு போறாங்க. இவங்க கிட்ட படிவம் இல்லை, ஆனா படிவம் இருக்கிறது இவங்க தான் படிவத்தை இஷ்யூ பண்றாங்க. இவங்க திமுக இருக்கிறாங்க, திமுக நிர்வாகி, இவங்க தான் படிவத்தை இஷ்யூ பண்ற. கீழே நடக்குது பாருங்க படிவம்ல, இந்த பை நிறைய படிவம் இவங்க தான் இஷ்யூ பண்றாங்க. இப்படி இருந்ததுன்னா இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் எப்படி நியாயமா நடக்கும்? அதுவும் கரூர் மாவட்டத்துல நிறைய இடங்கள் இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வந்துகிட்டு இருக்கு. நாங்களும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அங்கங்க தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதிகாரிகிட்ட. இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்துல இது சம்பந்தமா கொடுத்துருக்குறோம். இன்னும் ஒரு சில இடங்கள்ல ரிட்டையர்ட் ஆனவங்க, ஏஜ் ஆனவங்களெல்லாம் போடுறாங்க. அவங்களால முடியல. நாங்கள் பார்த்துருக்குறோம். அவங்களால போய் அந்த படிவத்தை கொடுத்து பூர்த்தி செஞ்சு வாங்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதையெல்லாம் பார்த்து அரசாங்கம், மாவட்ட நிர்வாகம் இதை முழுமைப்படுத்தி இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை முழுமையாக செய்து முறையான, நியாயமான, தெளிவான ஒரு வாக்காளர் பட்டியல் வெளியிட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் இதைத்தான் வலியுறுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். அதை நாங்கள் இது மனுவாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கொடுத்துருக்கிறோம். இதை உங்களுக்கு ப்ரெஸ் கிளப்ல போடுறோம். என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறது எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க சொல்லி நடவடிக்கை எடுக்கிறோம்னு இருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் நோட் பண்ணியிருக்காங்க. அந்தந்த பிஎல்ஓ யாருன்னு பார்த்துட்டு அவங்க கிட்ட சில விளக்கங்கள் கேட்டுக்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இந்த மணல் வண்டி பிரச்சனை, தினந்தோறும் அறிவிக்கப்படாத ஒரு மணல் ரீச் ஓடிக்கிட்டு இருக்குது. லாரியில மணல் அள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டாச்சி வச்சு லாரியில் அள்ளி வழியில போய்கிட்டே இருக்குது. ஆனா அந்த அப்பாவி மாட்டு வண்டி தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க, கேஸ் போடுறாங்க. ஆனா லாரியில கேஸ் போடுறதும் கிடையாது. நான் பைபாஸ்ல வந்துகிட்டு இருந்தேன். நேற்று காலையிலேயே லாரி அல்லதுன்னு நான் கூட்டு கூட சொன்னேன். எந்த நடவடிக்கையும் இல்லை. காவல்துறையே போய் சொல்லுறது, நீங்களாம் எடுத்துட்டு போங்க, கம்ப்ளைண்ட் ஆகி போச்சுங்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, மாட்டு வண்டிக்கு பர்மிட் கொடுங்க, மாட்டு வண்டி அல்றது கொடுங்க. மாட்டு வண்டி தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆனா 11 மணிக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிடுவாரு. 11:05 நீங்க மணலில் போங்க, எந்த அதிகாரியும் கேட்க மாட்டான். அந்த அதிகாரி கேட்டானா அந்த அதிகாரி அங்க இருக்க மாட்டான்னு சொன்னார் ஒருத்தர் கரூர் மாவட்டத்துல. 4.5 வருஷம் ஆயிடுச்சு. என்ன நடந்துகிட்டு இருக்குது? மணல் மாஃபியாக்களால் லாரியில அறிவிக்கப்படாத மணல் ரீச் ஓடுது கரூர்ல.
ஒரு நாளைக்கு 50 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய்க்கான மணல் கொள்ளை போகுது காவேரியிலிருந்து. இதை இந்த மாவட்ட நிர்வாகம், இந்த காவல்துறை, இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு சம்பந்தம் இருக்கு. அவங்க துணையோட தான் ஓடுது, இல்லாமையெல்லாம் ஓடாது. 1 லாரி 2 லாரி தெரியாமலாம் பீச் மாதிரி கிட்டாச்சி வண்டியை கொண்டு போய் ஆத்துக்குள்ள இறக்கி அல்றாங்க. பட்டா நிலத்துல, பட்டா இல்லை, அந்த கவர்மெண்டோட நிலம் இருக்குது, பீமா கட்டி இருக்கிற நிலத்துல மேல இருக்கிற மண்ணை எடுத்து செங்கல் சூளைக்கு வித்துட்டு அடியில் இருக்கிற மண்ணை கிணறு மாதிரி தோண்டியிருக்காங்க. இது அநியாயம். இது நான் பைபாஸ்ல வந்துகிட்டு இருந்தேன், 9-10 யூனிட் ஏற்றி ஒரு லாரி நின்றுது. நிறுத்தி பார்த்தா மணல். கேட்ட அந்த டிரைவரை கூப்பிட்டு, ஸ்பீடு பிரேக்கில் ஏற்றி இறங்கினோடனே ஸ்பிரிங் பட்டா கட் ஆயிடுச்சு. கூப்பிட்டு சொன்னேன், நேற்று நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் மணல் வண்டிக்காரங்களை வச்சு, இந்த ஏழை தொழிலாளர்களை வச்சு கரூரில் மணல் மாஃபியாக்கள் பல கோடிக்கான மணலை கடத்துறாங்க. இதை சாதகமாக அவங்கள வச்சு இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கிறத குற்றச்சாட்டு. இது எந்த காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கிறதில்ல. வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் இது நடக்குது. அவங்களுக்கும் இதுல இருந்து பணம் கைமாறுது. இதுதான் உண்மை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.